கற்பக விமானம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் புத்தாண்டு 2022ஆம் ஆண்டு புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டில் துலாம் ராசி நேயர்களுக்கு காலப்புருஷ தத்துவத்தினுடைய 7வது ராசியாக இருக்கக்கூடிய துலாம் ராசி சுக்கிர பகவானின் ராசியாகும். சுக்கிர பகவானுக்கு ரிஷபமும் துலாமும் சொந்த வீடுகள். அந்த துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் அசுரகுரு என்கின்ற ஒரு பாக்கியத்தை பெற்றவர். சுக்கிர பகவானுக்கு சனீஸ்வர பகவான், புதன் பகவான், ராகு கேது போன்றவை நட்பு கிரகங்களாக இருக்கிறது. பொதுவாகவே சுக்கிர பகவான் இப்பொழுது உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில், அதாவது இந்த வருடம் பிறக்கும் பொழுது 4ஆம் இடத்தில் இருக்கிறார். 4ஆம் இடத்தில் இருப்பது குருவினுடைய பார்வை பெறுவது மிகவும் சிறப்பு. இந்த வருடத்தில் 2025ஆம் ஆண்டு அநேகமாக எல்லா பெரிய கிரகங்களும், அதாவது சனீஸ்வர பகவான், ராகு கேது பகவான், குரு பகவான் போன்றவர்கள் எல்லாம் ஏப்ரல், மே போன்ற மாதங்களில் பயிற்சி ஆகிறார்கள். அந்த பயிற்சி உங்களுக்கு வாழ்வில் ஜனனகால ஜாதகப்படி ஒவ்வொருடைய திசைகளும் புத்திகளும் நடந்தாலும் கூட கோல்சாரம் என்பது தன்னுடைய பங்குக்கு மிக அற்புதமாக செயலாற்றும் என்பதில் எந்த அளவும் சந்தேகம் இல்லை. கோல்சாரத்தில் மிக அற்புதமான பலன்களை ஜனனகால ஜாதகத்தை விட கோல்சாரங்களும் கூட கொடுத்ததாக புராண வரலாறுகள் உண்டு. கோல்சாரத்தில் பாதிக்கப்பட்டவர்களும் உண்டு. அப்படி பார்க்கும்போது இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு இந்த துலாம் ராசிக்கு மிக நட்பு கிரகமான சனீஸ்வர பகவான் உங்களுடைய ராசிக்கு 4, 5ஆம் வீட்டுக்குடையவர். இப்பொழுது அவர் 2025 ஜனவரியில் கும்பராசியில் இருக்கார். அவர் மார்ச் மாதம் 29ஆம் தேதி, அதாவது பங்குனி 15ஆம் தேதி சனீஸ்வர பகவான் மீனத்துக்கு போகிறார். மீனத்தில் போகும்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா 4, 5 கூடையவர் 6வது இடத்துல சனீஸ்வர பகவான் ஒரு பாவகிரகம் 6வது இடத்துல மறையிறது தவறு கிடையாது. அந்த 6வது இடத்துலேருந்து அவர் உங்களுடைய 8ஆம் வீட்டையும், உங்களுடைய 12வது வீட்டையும், உங்களுடைய 3வது வீட்டையும் தன்னோட பார்வையில் பார்ப்பார். பொதுவாகவே சுபகிரகமான குரு பகவான் என்னுடைய பார்வை எப்பவுமே விருத்தி ஏற்படுத்தும். அதே சனீஸ்வர பகவானுடைய பார்வை பாதிப்பை கொடுக்கும். பொதுவாக மறைவு ஸ்தானங்களை பாவகிரகம் பார்க்குறது தப்பு கிடையாது. அவர் 3வது இடத்தையும் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 12வது இடமான கன்னியா ராசி, 3வது இடமான ரிஷப ராசியும் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 12வது இடம் கன்னியா ராசியையும், அவருடைய 10ஆம் பார்வையாக உங்களுடைய 3வது இடத்தையும் பார்க்குறாரு. அதாவது 3ஆம் பார்வையாக உங்களுடைய 8வது இடத்தை பார்க்குறாரு, 12வது இடத்தை பார்க்குறாரு கன்னியா ராசியை. 10ஆம் பார்வையாக உங்களுக்கு உங்களுடைய 3வது இடத்தை. இது எல்லாமே உங்களுக்கு மறைவு ஸ்தானம் தான். இந்த மறைவு ஸ்தானங்களை சனீஸ்வர பகவான் பார்ப்பது மிக அற்புதமான பலன்களை தரும். அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு இந்த ராசியில் பிறக்கும்போது உங்களுக்கு 8வது இடத்துல இருக்காரு. குரு 3க்கு 6க்கு அதிபதி 8வது இடத்துல இருக்காரு. அந்த குரு பகவான் உங்களுக்கு விரயஸ்தானத்தையும், உங்களுடைய தனம் குடும்ப வாக்கு ஸ்தானமான விருச்சிகத்தையும், அதற்கு அடுத்தது உங்களுக்கு மகர ராசியும் பார்க்குறாரு. அதாவது 5, 7, 9ஆம் பார்வை முறையாக பார்த்துட்டு இருக்காரு. அவர் சித்திரை மாதம் 31ஆம் தேதி, அதாவது மே மாதம் 14ஆம் தேதி குரு பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு போகிறார். அந்த மிதுனத்திலிருந்து அவர் உங்களுடைய ராசியையும், அதுக்கு அடுத்தது உங்களுக்கு 3வது இடத்தையும், அதற்கு அடுத்தது உங்களுடைய 5வது இடத்தையும் பார்க்குறார். இந்த பார்வைகள் குரு பகவான் மிக அற்புதமான விருத்தியை தருவார். அது தவிர உங்களுக்கு ராகு கேது பயிற்சிங்கிறது உங்களுக்கு வைகாசி மாதம் 4, அதாவது மே 18ஆம் தேதி நடக்குது. ராகு கேது பயிற்சி என்பது இது வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 12வது இடத்துல இருந்த கேது பகவான் உங்களுக்கு 11வது இடத்துல வர்றாரு. உங்களுக்கு 6வது இடத்துல இருந்த கேது பகவான் 12வது இடத்துல இருந்த கேது பகவான் உங்களுக்கு 11வது இடம் சிம்மத்துக்கு வர்றாரு. ராகு பகவான் உங்களுக்கு இது வரைக்கும் 6வது இடத்துல இருந்தவர் 5வது இடத்துக்கு வர்றாரு. 5வது இடம் வரும்போது அதில் குருவினுடைய பார்வை, குருவும் பயிற்சியாய் குருவினுடைய பார்வையும் உங்களுக்கு ராகுக்கு பதிவதால் உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ஒரு சில பிரச்சனைகள், அதாவது பூர்வ புண்ணியத்தினுடைய புத்திரர்களாலும் பூர்வ புண்ணியத்திலையும் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கிறது மிகவும் நல்லது. அதற்கு அடுத்தபடியாக உங்களுக்கு 11வது இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் உங்களுக்கு லாபங்களை அதாவது முன்னோர்கள் மூலிமா, அதாவது தாய் வழி உறவுகள் மூலிமா, தாய் வழி தாத்தா பாட்டி மூலியமாகவும் உங்களுக்கு வர வேண்டிய சொத்தோ பணம் வகையிலோ அதாவது ஆதாயங்கள் அடையலாம். அது தவிர உங்களுக்கு 11வது இடத்துல இருக்கிறதுனால ஆன்மீக சம்பந்தப்பட்ட யாத்திரைகளையும் மகான்களுடைய தரிசனத்தையும் நீங்கள் பெற முடியும் கேது பகவான் அங்கே இருக்கிறதுனால. அதுக்கடுத்து தான் உங்களுக்கு சனி பகவான் உங்களுக்கு 5லிருந்து 6வது இடத்துல போய் மீனராசியில் இருக்கிறதுனால 6வது இடத்துல சனீஸ்வர பகவான் இருப்பது மிக அற்புதமான யோகங்களை தருவார். 6வது இடத்துல கடன், பகை, நோய் எதுவும் நம்ம பக்கத்தில் நெருங்கவே நெருங்காது. அந்த மாதிரி சனீஸ்வர பகவான் 6லிருந்து அந்த மாதிரி பலனை தருவார். அது தவிர உங்களுக்கு சொத்து வகையிலே மற்ற எந்த வகையிலையும் வம்பு, வழக்கு, கோர்ட் கேஸுங்கிற மாதிரி இருந்தாலும் அதை பேசி தீர்த்து கொள்ளக்கூடிய அளவுக்கு சனீஸ்வர பகவான் உங்களுக்கு 6வது இடத்துல இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் உதவுவார். அதற்கு அடுத்ததாக குரு பகவான் உங்களுக்கு இப்போ 8வது இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு சித்திரை மாதம் 31, மே 14ஆம் தேதி உங்களுக்கு 9வது இடத்துக்கு போகிறது மிக அற்புதமான யோகம். அந்த ஒரு வருஷ காலம் மிக அற்புதமான பலன்களை உங்களுக்கு குரு பகவான் தருவார். அவர் உங்களுடைய ஜென்மராசி 5ஆம் பார்வையாகவும், 7ஆம் பார்வையாக உங்களுடைய 3வது இடத்தையும், 9ஆம் பார்வையாக உங்களுடைய 5வது இடத்தை பார்க்கறதுனால அந்த இடத்துல ராகு பகவான் இருந்தாலும் கூட குருவினுடைய பார்வை அது கோதண்ட ராகுவாக மாறிடும். ராகு இயல்பிலேயே பாவகிரகமாக இருந்தாலும் கூட ரிஷபலக்னத்திற்கு அவர் ரிஷபத்திற்கு துலாத்திற்கு அதிபதியான சுக்கிரன் அந்த ராகுக்கு குருவாகிறார். அதாவது அசுரகுரு என்பவர் ராகு, கேது, சனீஸ்வர பகவான், புதனுக்கெல்லாம் அதிகாரி. அவர் அந்த பார்வையை பார்க்கறதுனால உங்களுக்கு மிக நல்ல பலன்களை தருவார். ஜனனகால ஜாதகப்படி உங்களுக்கு திசைகள்
6, 8, 12 கூடிய திசை நடக்காமல் இருந்தாலே உங்களுக்கு வந்து நல்ல பலன்களை தரும். அந்த மாதிரி திசைகள் நடந்தாலும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நலமகாராஜாவினுடைய நலமகாராஜா தமயந்தியினுடைய ஒரு ஸ்லோகமும் சீதாராமருடைய ஒரு ஸ்லோகமும், இது தவிர கோளறு பதிகத்தில் வேயூர் தோழி பங்கன் என்கின்ற முதல் பாடல், அதாவது கோளறு பதிகத்தில் திருஞான சம்பந்த பெருமான் அருளிய கோளறு பதிகத்தினுடைய முதல் பாடலையும் நீங்கள் வந்து தினமும் பாராயணம் பண்ணுவது மிக அற்புதமான பலன்களை தரும், கிரகத்தினுடைய பீடைகளை நீக்கும். பொதுவாகவே வந்து இந்த துளாராசிக்காரருக்கு இந்த காலகட்டத்தில் வந்து மிக அற்புதமான யோகங்களை வந்து தரப்போகிறாரு. உங்களுக்கு வந்து ஜனனகால ஜாதகப்படி உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய அமைப்பு வந்து எப்பவுமே அது வந்து ஸ்டாண்டிங் ஆர்டர், அதாவது நிலையான ஒரு ஒரு பலன்களை கொடுத்துட்ருக்கோம். கோல்சாரப்படி தினமும் நடக்கக்கூடிய கிரகங்கள், நாம் தினமும் செய்யக்கூடிய வழிபாடுகள், நாம் செய்யக்கூடிய புண்ணிய காரியங்கள் விளைவாக இந்த பலன்களை வந்து அதிகப்படுத்திக்கலாம். இந்த கோல்சார ரீதியாக ஜனனகால ஜாதகப்படி பலமே இல்லாமல் இருந்தாலும் கூட கோல்சார ரீதியாக நம்ம தினம் செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகள், ஆன்மீக சேவைகள், தான தர்மங்கள், அதாவது பசுக்கு அகத்திக்கீரை கொடுக்குறது, குரங்குகளுக்கு உணவு கொடுக்குறது, திருநாய்களுக்கு வந்து உணவு கொடுக்குறது, பிஸ்கட் மாதிரி போடுறது, இதெல்லாமே வந்து மிக அற்புதமான பலன்களை தரும். நம்மளுக்கு எப்படிப்பட்ட பேர் ஆபத்துகள் இருந்தாலும் கூட அதை நீக்கக்கூடிய அற்புதமான வழிபாடு. உங்கள் ராசிக்குள்ளேயே வந்திருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரத்தில் தான் விஷ்ணுவினோட அவதாரமான 6வது அவதாரமான நரசிம்ம அவதாரம் வந்து அந்த சுவாதி நட்சத்திரத்தில் வந்து அந்த ராசியினுடைய அந்த நட்சத்திரத்தில் தான் நரசிம்மர் வந்து அவதாரமாக செஞ்சார். அவ்வளோ மகத்துவம் வாய்ந்த அற்புதமான ராசி. அது தவிர விசாக நட்சத்திரம், முருகப்பெருமான் அவதரித்த விசாக நட்சத்திரமும் அந்த துலா ராசியில் வருது. பொதுவாகவே துலாம் ராசி வந்து அசுரகுருவினுடைய வீடாக இருந்தாலும் மிக அற்புதமான பலன்களை தரக்கூடிய தெய்வீகமான ஒரு மிக அற்புதமான ஒரு ராசியான வீடு. அதே மாதிரி துலாம் ராசி, அதே ரிஷப ராசியில் வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவதரித்தது. அதே போல் அதில் இருக்கக்கூடிய 3 பாதங்களான கார்த்திகை நட்சத்திரமும் அது முருகப்பெருமான் அவதரித்த நட்சத்திரம். இப்படியெல்லாம் வந்து சிறப்புகள் கொண்டது அசுரகுருவினுடைய ரிஷப ராசியும் துலா ராசியும். இந்த துலா ராசி வந்து இந்த தடவை உங்களுக்கு வந்து குருவினுடைய பார்வை காலகாலத்திற்கு உங்களுக்கு வந்து பலனடை அடங்கிய வகையில், அதாவது எல்லா வகையிலும் படிக்கக்கூடிய வயதில் இருக்கிறவங்களுக்கு படிப்பு, திருமண வயதில் திருமணம், வேலை தேடக்கூடியவங்களுக்கு வேலை, வீடு கட்டுறவங்களுக்கு வீடு, சொத்து சுகம் வாங்குறவங்களுக்கு சொத்து சுகம், வண்டி வாகனம் வாங்குறவங்களுக்கு வண்டி வாகனம், இதெல்லாமே விருத்தி தரக்கூடிய ஒரு அமைப்பில் வந்து இந்த கிரக நிலைகள் இருப்பதனால் நீங்கள் வந்து இதை வந்து இந்த வருஷத்தில் இந்த 2025 நீங்கள் வந்து இதெல்லாம் பயன்படுத்திக்கலாம். இப்போ வந்து 2025 இப்போ வந்து உங்களுக்கு சனீஸ்வர பகவான் மார்ச் மாதத்திலிருந்து உங்களுக்கு வந்து அந்த பெயர்ச்சி தொடங்குறாரு. அதுக்கு பின்னாடி வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் வந்து சித்திரை மாதம் 31 வந்து மே 14ஆம் தேதியில் மாறுறாரு. ராகு கேது பயிற்சி வந்து வைகாசி மாதம் வருது. இதில் வந்து இப்போ சுக்கிர பகவான் உங்களுடைய ராசி அதிபதி வந்து சுக்கிர பகவான் கிட்டத்தட்ட தை மாதம் 15ஆம் தேதியிலிருந்து வைகாசி 17 வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 6வது இடமான குருவாயோட வீட்டில் மீனராசியில் வந்து உச்சமடைகிறாரு. அது மிக அற்புதமான பலன்களை தரக்கூடியது. ஒரு கிரகம் வந்து உச்சமடைகிறது, ஆட்சி அடைகிறது மிக சிறப்பானது. அதில் வந்து உங்களுக்கு வந்து 2 நட்சத்திரங்களும் மிக யோகமான நட்சத்திரங்கள். அதாவது குருவோட புரட்டாதி நட்சத்திரத்தினுடைய ஒரு பாதம் தான் இருக்குது. அது தவிர உங்களுக்கு வந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் சனியினுடைய முழு நட்சத்திரமும் உங்களுடைய சுக்கிர பகவானின் மிக நெருங்கிய நண்பரான புதன் பகவானினுடைய ரேவதி நட்சத்திரமும் அதில் அடங்கியிருக்கிறதுனால அந்த 2 நட்சத்திரம் பாஸ் பண்ணும்போது மிக அற்புதமான பலன்களை வந்து கிட்டத்தட்ட அதாவது தை மாதம் 15, தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி 4 மாதங்கள் மிக அற்புதமான பலன்களை உங்களுக்கு வந்து சுக்கிர பகவான் வாரி வழங்குவார். உங்களுக்கு இது ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஆலோசனை பெறணும், ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னா எங்களுடைய டிஸ்கிரிப்ஷனில் எங்களுடைய நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் மூலிமா, அதாவது ஆன்லைன் மூலிமா ஜோதிடம் பார்த்துக்கலாம். இது தவிர உங்களுக்கு வந்து ஒரு சில ஸ்லோகங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. அதை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்துக்கலாம். பொதுவாகவே வந்து தான தர்மங்கள், பறவைகள், நாய்கள், குரங்குகள், பசுமாடு இந்த மாதிரி விலங்குகளுக்கு உணவளிப்பது, அதாவது முதியவர்களுக்கு, வயதானவர்களுக்கு, இயலாதவர்களுக்கு உதவி செய்வது மிக அற்புதமான பலன்களை தரும், நம்மளுடைய கர்மாவை குறைக்கும். இந்த கலியுகத்தில் கர்மாவை தொலைக்கிறதுக்கு வந்து தான தர்மங்கள் மட்டும்தான் மிக அற்புதமான ஒரு பரிகாரமாகும். அதற்கடுத்தது இறை வழிபாட்டில் நம்ம கவனத்தை செலுத்தணும். பொதுவாகவே வந்து விநாயகருக்கு வந்து காப்பர் செம்புலையோ பித்தளை செம்புலையோ நீர் வந்து ஒரு கைப்பிடி அருகம்புல்ல வந்து செம்பு நிறைய தண்ணி வச்சு அந்த தண்ணியில் அருகம்புல்லை வந்து முன்னத்த நாள், அதாவது நம்ம நாளைக்கு காலையில் ஊற்ற போகிறோன்னா முந்தைய நாள்லேயே வந்து அந்த அருகம்புல்லை வந்து தண்ணியில் போட்டு வச்சு அந்த பூஜை அறையிலையோ அதாவது ஒரு சுத்தமாக இருக்கக்கூடிய இடத்துல வச்சு நம்ம மறுநாள் காலையில் குளிச்சுட்டு அந்த அருகம்புல்ல கூடிய தீர்த்தத்தை விநாயகர் பெருமான் அரச வைம்பு மரத்தில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு, விநாயகருடைய தலையிலிருந்து 2 விநாயகர் வலது பக்கம் இடது பக்கம் இருக்கக்கூடிய சர்ப சிலைகள், அதாவது 2 பாம்பு பின்னமாக இருக்கும், அந்த மாதிரி சர்ப சிலைகள் வந்து தமிழகத்தினுடைய எல்லா விநாயகர் கோயிலே இருக்குது. அந்த கோயிலில் வந்து நீங்கள் வந்து அந்த சர்ப சிலைகளுக்கு வந்து அந்த தீர்த்தத்தை அபிஷேகம் பண்ணிங்கன்னா உங்களுடைய ராகு கேது பிரச்சனை தீரும். இது தவிர கும்பஜலம் என்பது லட்சுமி கடாட்சமானது, அருகம்புலங்கிறது சூரிய பகவானுடையது, கும்பம் என்பது அந்த கும்பம் வந்து லட்சுமி கடாட்சத்தை, அதில் இருக்கக்கூடிய நீர் வந்து சந்திரனை குறிக்கக்கூடியது. இப்படி வந்து எல்லாமே பொருந்தி இருக்கக்கூடிய அந்த வழிபாட்டை வந்து நம்ம முன்னோர்கள் அந்த காலத்திலேருந்து பண்ணியிருக்காங்க. அதாவது இப்போது வண்டி வாகனம், ரயில், ஃப்ளைட்டு, பஸ் எல்லாம் இருக்கிறதுனால, காரெல்லாம் இருக்கிறதுனால நம்ம வந்து ஒரு நினைச்ச இடத்துக்கு நினைத்த கோயில்களுக்கு தான் போக முடியுது. அந்த காலத்தில் வந்து ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயில், சிவன் கோயில், பெருமாள் கோயில், எல்லை தெய்வங்களுடைய கோவில்களுக்கே வந்து வழிபட்டு நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து மிக சிறப்பாக வாழ்ந்திருக்காங்க. அதனால்
போகிறதுக்கு வசதி இருக்கிறவங்க போகலாம், போக முடியாதவங்க உள்ளூர்லேயே அந்த வழிபாட்டை பண்ணிக்கலாம். விநாயகர் கோயில் வந்து பக்கத்தில் இல்லாதவங்க விநாயகர் சிலையை வந்து கல் சிலையோ, மரச்சிலையோ, பீங்கான் சிலையோ வந்து உலோகத்தினால சிலைகளை வந்து நம்ம ஒரு தாம்பாளத்தட்டில் வீட்டில் வச்சு அந்த அருகம்புல் முந்தைய நாள் அந்த அருகம்புல் வந்து போட்டு காப்பர் செம்பளையோ அல்லது பித்தளை செம்பளையோ தீர்த்தத்தை வச்சு அந்த தீர்த்தத்தை விநாயகருக்கு அபிஷேகம் பண்ணி அந்த விநாயகருக்கு திருநீர், மஞ்சள், குங்குமம் வச்சு அந்த அருகம்புலை வந்து விநாயகருக்கு சமர்ப்பணம் பண்ணி ஊதுபத்தி தீபம் காட்டும்போது நம்மளுடைய பிரச்சனைகள் இல்லாமல் தீரும். அதை வந்து உங்களுக்கு வந்து பொதுவாகவே 6 குடையவன் 6 12 குடையவன் திசை நடந்தாலும் மிக கடுமையான தோஷங்கள் வந்து உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்தாருக்கு யாருக்காவது மற்றபடி இருந்தாலோ நீங்கள் இந்த வழிபாட்டை நீங்கள் மேற்கொண்டீங்கன்னா மிக அற்புதமான பலன்களை அடையலாம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா உங்களோட டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட ஃபோன் நம்பர் இருக்குது. அந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் வந்து எனக்கு ஆன்லைனில் ஜோதிடம் வந்து ஜாதகத்தை அனுப்புனீங்கன்னா ஜாதகம் பார்க்கலாம். நீங்கள் வந்து இந்த வழிபாட்டை வந்து நீங்கள் மேற்கொண்டீங்கன்னா இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இப்போ 2025 பிறந்ததுக்கு பின்னாடி வந்து கிரக நிலைகள் மிக அற்புதமாக இருக்குது. மிக அற்புதமான சில சாதனைகள், அதாவது காலகாலத்திற்கு பலன் தரக்கூடிய அற்புதமான சாதனைகளை எல்லாம் வந்து நீங்கள் செய்வதற்கான வழிகள் இருக்குது. வீடு வாசலாக இருந்தாலும், வண்டி வாகனமாக இருந்தாலும், கல்வி விஷயமாக இருந்தாலும், அது குழந்தைகளுக்காக இருந்தாலும், அதாவது நீங்கள் படித்து கொண்டு இருப்பவர்களாக இருந்தாலும், திருமணமாக இருந்தாலும், மனைவி வகைகளாக இருந்தாலும், தாய் தந்தை வகைகளாக இருந்தாலும், எல்லா வகையிலையும் மிக அற்புதமான பலனை தரக்கூடிய ஆண்டாக இந்த 2025 ஆண்டு சிறப்பாக இருக்குது. மேற்கொண்டு உங்களுக்கு வந்து ஜோதிட ஆலோசனை கேட்கணுன்னா நீங்கள் வந்து எங்களுக்கு ஆன்லைனில் வந்து என்னோட நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுடைய எல்லா பிரச்சனைகள் தீர்ந்து எல்லா சிறப்புடன் வாழ எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.